அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 12/8/2025. திருதியை திதி காலை 8:41 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. கீழ்நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் காலை 11:52 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம். மந்த யோகம் காலை 11:52 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரனுடன் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவானுடன் சுக்கிரன், கடகத்தில் சூரியனும் புதனும். இன்றைய விசேஷம் ஸ்ரீ மகா சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? பயிர்களுக்கு எருவிட, மருந்துண்ண, சொத்து விவகாரங்கள் பேசி முடிக்க, பணியாட்களை வேலையில் அமர்த்த, அரசு அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நட்பு என்பது கண்களை விட்டு கரைந்து செல்லும் கண்ணீர் துளிகள் அல்ல, நம்முடைய கண்களோடையே ஒட்டி இருக்கும் கருவிழிகளாகும். ஆமாங்க, அதனால தாங்க நட்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவீங்க. நண்பர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா ஓடி போய் முதல்ல நிற்பீங்க. எங்கும் எப்பொழுதும் நண்பர்கள் சொல்வதை நீங்கள் எடுத்துக்கொள்வீங்க, கேட்பீங்க. அதே மாதிரி நண்பர்கள் ஏதாவது கொஞ்சம் நடைமா மாறி போனாங்கன்னா அவங்கள திருத்துவதிலும் முதலாவதாக நிற்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சுப செலவுகள் இன்றைக்கி அதிகமாகிக்கிட்டே போகுங்க. எலக்ட்ரானிக் சாதனங்கள் 1-2 பழுதாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் 7.5 சனி இருந்துருக்கிறதுனால எதை தொட்டாலும் செலவு அதிகமாகிக்கிட்டே போகுதே. நாம் ஒரு பட்ஜெட்டில் முடிக்கலான்னு பார்த்தா பட்ஜெட்டு வேறு மாதிரி போய் முடியுதே, செலவு இழுத்துக்கிட்டே போகுதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உடம்பே ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது, சரியாகவும் இல்லை, ஏதோ பெருசாக படுத்துகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு பயத்தை இந்த 7.5 சனி தந்துக்கிட்டே இருப்பாருங்க. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், வழக்குகள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. சகோதரங்களுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ஆனாலும் இன்றைய தினத்தில் திடீர் பயணங்கள் உண்டு, திடீர் செலவுகளும் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி போட்டிகள் கடுமையாக இருக்கும். அதனால் வேலையாட்களையும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்துகிட்டு தாங்க இருக்கும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, திறமையோடு கொஞ்சம் பொறுமையும் இருந்தால் வறுமை என்பதே வராது. இதை உணர்ந்தவர் வாழ்வில் துயரம் என்பதே இராது. ஆமாங்க, திறமை இருக்கணுங்க. ஆனால் அந்த திறமையை வச்சுக்கிட்டு முந்திரி கொட்டை மாதிரி உடனே முன்னுக்கு வரணும்
அப்படின்னு நினைக்கக்கூடாதுங்க. திறமையோடு கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா நிச்சயமாக ஜெயிச்சு காட்டலாங்க. நீங்கள்லாம் எத்தனை வருஷம் பொறுமையாக இருந்திருக்கீங்க, எத்தனை பேர்கிட்ட நீங்கள் அடிமைப்பட்டிருக்கீங்க, எவ்வளவோ தாங்கிக்கிட்டு நீங்கள் இருந்திருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் திறமைசாலிகளாகவும் பொறுமைசாலிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்கும். எதிர்த்ததெல்லாமே இன்னைக்கு சரியாகுங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வருங்க. கொடுக்க வேண்டியதையும் இன்னைக்கு தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறதுனால சாதுரியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. முடியாததையும் இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் நல்ல செய்திகளும் இன்றைக்கி தேடி வருங்க. குரு பகவான் ஆதரவு கொடுக்குறாரு. அப்படி இருக்கிறதுனால அடகில் இருந்த நகைகளை மீட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்தளவுக்கு வருமானமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே அடங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கடந்து வந்த பிறகே நான் கண்டு உணர்கிறேன். என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலமல்ல, என்னை வடிவமைத்த காலம் என்று. ஆமாங்க, நாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குதே அப்படின்லாம் சின்ன வயசில் நினச்சின்னு இருப்போங்க. ஆசிரியரால் அதிகமான நெருக்கடி, அப்பா அம்மாவால் கடுமையான நெருக்கடி, ஆளாளுக்கு அறிவுரையெல்லாம் சொல்கிறாங்க, அப்படி இப்படின்னு எல்லார் மேலேயும் கோபமாகவே இருந்திருப்போங்க. ஆனால் நல்லா வளர்ந்து ஒரு நல்ல வேலையில் உட்கார்ந்து திருமணம்லாம் ஆன பிறகு தான் தெரியும், அப்பா அம்மா அந்த மாதிரி கடுமையாக நடந்துக்கிட்டதுனால தான் நாம் இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். ஆசிரியர் வகுப்பறையில் அப்படி கடுகடுன்னு இருந்ததுனால தான் அதிக மதிப்பெண் பெற்று நல்ல வேலையில் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு இப்போ யோசிக்கிறீங்க. எங்கும் எப்பொழுதும் கடந்து வந்த பாதையில் நடந்து சென்ற அந்த அனுபவங்கள், அங்கே பெற்ற சில அடிமையான சில பாதச்சுவடுகள், அதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எல்லாம் ஒரு வகையில் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைத்து கொண்டு எந்த ஒரு கடுமையான விஷயமாக இருந்தாலும் அதிலும் நன்மை இருக்குது என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சமயோஜித புத்தியோடு இன்றைக்கி நீங்கள் நடந்துப்பீங்க. எந்த நேரத்தில் என்ன பேசணுங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேசி இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஆனால் ராசிக்குள்ளார அசுரகுருவும் தேவகுருவும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் பாதிக்குங்க. கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சின்ன சின்ன நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அதெல்லாமே உங்களுக்கு அவசியம் தேவைப்படுதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு சாதகமாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால தொட்டதெல்லாமே துலங்கும். புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் இன்றைக்கி செலவுகள் இருக்கும். அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீடு கட்டுறது அது மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. கையில் காசு பணத்தெல்லாம் தேத்திக்கிட்டு அப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. லாபம் நல்லா
நல்லாயிருக்கு. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக உங்களுக்கு வேலை சுமை இருந்தாலும் சமாளித்து ஜெயிச்சு காட்டிடுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வாழ்க்கை கல் போன்றது. அதை வணங்குகின்ற சிற்பமாக்குவதும் வடிவான சிலையாக்குவதும் நம் கைகளில் தான் இருக்கிறது. ஆமாங்க, வாழ்க்கைங்கிறது தானாக ஓடி வர்றதுங்க. வாய்ப்புகளும் வரக்கூடியது தாங்க. அதை சரியாக பயன்படுத்தி முன்னுக்கு வர்றது நம்ம கையில் தாங்க இருக்குது. அதனால தாங்க உங்கள் கையில் எது கிடைத்தாலும் அது இறைவன் தந்தது, ஏதோ நமக்காக கொடுத்துருக்கிறார், அதை வச்சு முன்னேறுவோம் அப்படின்னு சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் அந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் இருந்து வந்த இந்த சிரமங்கள் எல்லாமே இன்றைக்கி விலகும். பிள்ளைங்க ரொம்ப பாசமாக இன்றைக்கி நடந்துப்பாங்க. உரிமையாக உங்கள்கிட்ட சில உண்மைகளை சொல்லுவாங்க. நீங்களும் அவங்கள நல்ல விதத்தில் வழி நடத்துவீங்க. உங்கள் ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் நீங்கள் சிடுன்னு பேசுகிறதா மற்றவங்க சொல்லிப்பாங்க. குரு பகவானும் சுக்கிரனும் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால எது வந்தாலும் கையில் தங்க மாட்டேங்குது, எவ்வளோ வந்தாலும் செலவாகி போகுது, என்ன பண்ணுறதுனே தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரனும் சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் மறைமுக போட்டிகள், மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அதை சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வானவில்லிற்கு அதன் வண்ணங்கள் அழகு, வாழும் மனிதர்களுக்கு அவர்களது எண்ணங்கள் அழகு. ஆமாங்க, மனசு தாங்க முக்கியம். அந்த மனசுலேருந்து உருவாகக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப முக்கியங்க. அடுத்தவங்கள நம்ம கெடுக்கக்கூடாது, அடுத்தவங்க வாழ்க்கையில் நம்ம குறுக்கிடக்கூடாது. நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போவோம். முடிஞ்சால் நடுநடுவில் சிலருக்கு நல்லது பண்ணுவோம். முடியலையா யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போகலான்னு எங்கும் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லவர்களாக, முடிந்த வரைக்கும் நல்லதை செய்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:52 சந்திராஷ்டமம் முடிஞ்சு போகுது. அதனால் மகம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி வண்டி வாகனமெல்லாம் பார்த்து ஓட்டணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் கவனமாக இருக்கணும். ஏன்னா பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:52 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் அதிகமாக இருக்கும். விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. அரசு வேலைகள் எதுவாக இருந்தாலும் யோசித்து பாருங்கள், முடிவெடுங்க. அவசர கதியில் முடிவெடுக்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சகோதர வகையிலையும் சின்ன விவாதங்கள்லாம் வருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களை பகைச்சிக்காமல் இருக்கிறது
நல்லது. உத்தியோகத்தில் கூட சின்னதாக வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் அவசர முடிவுகள் எதுவுமே இன்றைக்கி எடுக்க வேண்டாங்க. உங்களை சும்மாவே ஏதாவது பேசி வாயை கிளறுவாங்க. அதனால் நீங்கள் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. நண்பர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழக பாருங்கள். இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வெற்றியும் தோல்வியும் இரு படிகளே. ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்வாய், மற்றொன்றில் உன்னை திருத்தி கொள்வாய். ஆமாங்க, அதனால தாங்க வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெகுண்டு எழமாட்டீங்க, அல்லது விழுந்து விழுந்து குதிக்க மாட்டீங்க. அதே நேரத்தில் தோல்வி அடைஞ்சிட்டோன்னு சொல்லி துவண்டு போகவும் மாட்டீங்க. இந்த ரெண்டுமே ஒன்று தான். இது ஒன்று சொல்லி கொடுக்குது, அது இன்னொன்று கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிற மனப்பக்குவத்துடன் அவற்றையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எது நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு காரண காரியம் இருக்குங்கிற காலச்சக்கரத்தினுடைய சுழற்சியின் சூட்சுமத்தை புரிந்து வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. உடம்பு கொஞ்சம் சூடாகவே இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்க என்னங்க காய்ச்சலா, ஒரே அனலாக இருக்குது உங்கள்கிட்டேருந்து அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாகிறதுனால சிலருக்கு கொஞ்சம் வறட்டு இருமல் அது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சனி பகவானும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்துன்னு இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வாங்க. காவல் தெய்வங்களையும் கொஞ்சம் வணங்குங்க. எல்லாமே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வருங்க. 10ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிரனும் இருக்கிறதுனால உங்கள் பெயரை சிலர் கெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. தப்பாக ஏதாவது பேசுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. பங்குதாரர்கள் ஒத்துழைப்பாங்க. வேலையாட்களும் ஆதரவாக இருப்பாங்கங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறனால எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் 10ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த பயம் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. பழைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:52 வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை பட்டை தீட்ட தீட்ட வைரம் ஜொலிக்கும். அதே போல் தடைகளை தாண்ட தாண்ட வாழ்க்கை ஜொலிக்கும். ஆமாங்க, கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டு உட்கார்ந்துருந்தா எதுவுமே நடக்க போகிறது இல்லைங்க. யாருமே உதவ போகிறதும் இல்லைங்க. கஷ்டத்தை தாண்டி நம்ம முன்னுக்கு வரணும். இந்த கஷ்டமும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேங்கிற உணர்வுடன் இருந்து கொண்டிருப்பவர்கள், ஜெயித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ரொம்ப வருஷ பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். கோர்ட்டு கேஸில் நல்ல தீர்ப்பு கிடைக்குங்க. எதிரிகள்லாம் வளைஞ்சு கொடுத்து உங்ககிட்ட சிலதெல்லாம் கேட்பாங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டு. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வழிவகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவானும் உட்கார்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகுங்க.
கிடைக்குங்க. பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. ஆனால் 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிள்ளைகளை கொஞ்சம் கண்காணிப்பில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நல்ல லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே சரியாகி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குங்க. 6ஆம் இடத்துல சந்திரனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வியர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் உப்பாக இருக்கலாம். ஆனால் அவைகள்தான் வாழ்க்கையை இனிமையாக மாற்றுகின்றன. ஆமாங்க, அதனால தாங்க நெற்றி வேர்வை நிலத்தில் சென்ற அளவுக்கு கடுமையாக உழைக்கிறவங்க நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, சில நேரங்களில் கண்ணீர் விடுற அளவுக்கு கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அடுத்த நிமிஷமே அதெல்லாம் தொடச்சி தூர போட்டுட்டு ஆக வேண்டியது என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு அவசரமாக தன்னுடைய அன்றாட கடமைகளை செய்து முடிப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் செவ்வாதாங்க இப்போ வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. எங்கே போனாலும் உங்களை பற்றி பேசிக்கிறாங்க. நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க, நீங்கள் தூய்மையாக இருக்கிறீங்க, கள்ளங்கபடம் இல்லாமல் பேசுகிறீங்க. 10ல் 8 பேர் உங்களுக்கு சாதகமாக பேசினாலும் 2 பேர் உங்களை மட்டம் தட்டி தான் பேசுவாங்க. அந்த 2 பேர் முக்கியமா 8 பேர் முக்கியமானு நீங்களே முடிவெடுத்து கொள்ளுங்க. குரு பகவானும் சுக்கிரனும் மறைஞ்சு கடந்தாலும் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால இன்றைக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. கொடுக்க வேண்டியதையும் கொடுத்து முடிப்பீங்க, கிடைக்க வேண்டியதும் உங்களுக்கு கிடைச்சிருங்க. சூரியனுடைய போக்கு சுமாராக இருக்கிறதுனால அப்பாவை பகச்சிக்க வேண்டாம். அவங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புகழ்பெற்ற கோவிலுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. கேது 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். சும்மாவாக கிடைக்குது? இரவு பகல் பார்க்காம உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க, அதனால் கிடைக்குது. மற்றவங்களால் அது முடியுமா? முடியாதில்ல. உங்கள்கிட்ட அந்த கடின உழைப்பு இருக்குது, நேர்மை இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக அமையுதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. புது பங்குதாரர்களும் அறிமுகமாகிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்கள் உணவு முறைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எதையும் சாப்பிடாதீங்க. சின்ன சின்ன ஆலோசனைகளை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, படிப்பறிவை விட மேலானது சிலரால் நாம் படும் அறிவு. அதனால தாங்க அனுபவ அறிவு ஒன்று தாங்க எப்பொழுதுமே ஜெயிக்கும். அந்த அனுபவ அறிவு அதிகம் உள்ளவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். காசு பணம் வந்தப்போ கணக்கு
கணக்கு வழக்கு பார்க்காம அள்ளி வீசி எரிஞ்சிட்டு இப்போ ஒவ்வொன்றுக்கும் யோசிக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் உட்கார்ந்து யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. இன்றைய தினம் குரு பகவானும் சுக்கிரனும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய கசப்பான சம்பவங்களை எல்லாம் மறந்துட்டு புதுசாக ஏதாவது யோசிப்பீங்க. மனசுக்குள்ளே இருந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது உத்தியோகம் புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். ரொம்ப விசேஷமான இடம். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி திருமண விஷயமாகவும் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பெற்றோருடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பாதையை தெளிவுபடுத்தி கொண்டு பயணத்தை தொடங்குங்கள். நடப்பதும் கிடைப்பதும் நல்லதாகவே இருக்கும். ஆமாங்க, முதல்ல நாம் என்ன ஆக போகிறோம், நாம் எப்படி இருந்துருக்கோம், நமக்கு என்ன தெரியும், அந்த தெரிஞ்சதை வச்சு நாம் என்ன தொடங்கலாம், இல்லை என்ன நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்கங்க. அதனால தாங்க உங்களுடைய பலம் எது பலவீனம் எதுங்கிறதெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நம்முடைய திறமை எது வரைக்கும் இருக்குதுங்கிறதையும் புரிந்து வைத்து கொண்டு அதற்கு பிறகு அதற்கு தகுந்தாற் போல வியாபாரமா அல்லது உத்தியோகமானு வாழ்க்கையில் பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனால் குரு பகவானும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சின்னதாக நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. வயிற்று வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாயு சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள், உஷ்ணத்தை தரக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் கொஞ்சம் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அவங்களால சிலதெல்லாம் நல்லது நடக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் ஜெயிச்சு காட்டுவீங்க. 8ஆம் இடத்துல கொஞ்சம் சிக்கலான கிரகம் உட்கார்ந்துருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிக்கனமாக இருக்கிறது நல்லது. அப்பாவோட ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லது. வியாபாரத்தில் இன்றைக்கி ஓரளவு லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக கிடைக்கும், நடக்கும். வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களும் நண்பர்களும் வலிய பேசுவாங்க. உங்களுடைய உதவியையும் நாடி வருவாங்க. அவங்க மூலமாகவும் நல்லதெல்லாமே நடக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் சுமார் தான், மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நண்பர்கள் இல்லாமல் கூட வாழ்ந்து விடலாம். ஆனால் நம்பிக்கை இல்லாமல் ஒருபோதும் வாழ முடியாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு முதல்ல உங்களை நீங்கள் நம்புவீங்க. நம்முடைய பலம் எது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த நம்பிக்கையை வைத்து வாழ்க்கையை செம்மையாக்கி கொள்பவர்கள், வளமாக்கி கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது.
கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, பணவரவும் உண்டு. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அதே போல் விருந்தினர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க. எல்லார்ட்டையுமே இன்றைக்கி சகஜமாக சிரித்து பேசி சந்தோஷப்படுவீங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி உங்களுக்கு திடீர் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய சில வில்லங்கம், அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரெட்டிப்பு லாபத்தை தள்ளி கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன குறைபாடுகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்கும். புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகும். அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் பாக்கி நிலுவைத் தொகை இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம செலுத்திடுறது ரொம்ப நல்லதுங்க. என்றைக்காக இருந்தாலும் அந்த பணத்தை கட்டி தான் ஆகணும். அதை சீக்கிரமாக கட்டுறதில் என்ன இருக்குது, அது மாதிரி கொஞ்சம் யோசித்து செயல்பட பாருங்கள். இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் நல்லா இருக்குதுங்க, மதியம் சுமார் தாங்க. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்த்தவங்கள்லாம் அடங்குவாங்க. எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வார்த்தை சொல்லும் பதில்களை விட, வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட, வாழ்ந்து காட்டி வாழ்க்கையால் சொல்லும் பதில்களே மிகவும் வலிமையானது. ஆமாங்க, நான் எப்படி உங்கள் முன்னால் நிமிர்ந்து காட்டுறேன் பாருங்கள், ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு எதிரிகள்கிட்ட நாம் சவால் விடுறதுல எந்த பலனும் இல்லைங்க. அந்த சவாலை மனசுக்குள்ளாரையே நம்ம வச்சுக்கணுங்க. மனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு இவங்க முன்னால் நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும், இவங்க முன்னால் நம்ம வசதி வாய்ப்பாக வாழ்ந்து காட்டணும்னு மனசுக்குள்ளார ஒரு வைராக்கியத்தை வளர்த்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் வார்த்தைகளால் பேசி கொண்டிருக்காமல் வாழ்க்கைகளால் பதிலடி கொடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். அம்மாவோட உடல் நலத்திலையும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரும். ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. வியாபாரமும் கூட இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. உத்தியோகத்தில் கூட அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. மேலதிகாரி கூப்பிட்டு ஏதோ கேட்டார், மனசே சரியில்லை, அதான் பேப்பர் போட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் அனுசரித்து போனேன். ஏன்னா ஏழரைச்சனியில் உங்களுக்கும் ஜென்மசனி நடந்துட்டுருக்குது. ஜென்மசனி நடக்கிறதுனால சுற்றி முற்றி இருக்கிறவங்களால கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதுக்காக பேப்பர் போட்டுட்டு இன்னொன்றுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்குது. அவசரப்படாதீங்க. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வியாபாரம் லாபகரமாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். உங்களை சிலர் மட்டம் தட்டி பேசுவாங்க. எப்போவோ நடந்ததெல்லாம் இப்போ சொல்லி காட்டுவாங்க. கொஞ்சம் அனுசரித்து போகிறதாங்க நல்லது. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆத்திரமும் ஒரு பக்கம் இருக்கும். அதனால் கோபத்தை குறைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.